வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாக்டர் A.P.J அப்துல் கலாம் அவங்க 55வது இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு, அதாவது 2002 அவர் கொடுத்த ஒரு மேடை பேச்சை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை அவர் யூனிட்டி ஆஃப் மைண்ட்ஸ்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இதில் முக்கியமாக அவர் என்ன சொல்ல வராருன்னா, மொத்தமாக இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே அவங்களுடைய மைண்ட்ஸை யூனிஃபைடாக வச்சாதான் நமக்கு வேண்டிய ஃப்யூச்சர் இந்தியாவை நம்மளால் உருவாக்க முடியும்னு சொல்கிறாரு. அதாவது முதல்ல அவர் எப்படி அவர் பேச்ச ஆரம்பிக்கிறாருன்னா, அவர் நம்மளுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸு, அதாவது இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவருடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிங்க, அப்புறம் மற்ற டெக்னீஷியன்ஸு, ஆசிரியர்கள், இன்ஜினியர்ஸு, சயின்டிஸ்ட்டு எல்லாரையுமே அவர் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. இதையே அவர் செய்கிறாருன்னா, அவர் சொல்கிறாரு, இவங்களால தான் நம்ம நாட்டோட முன்னேற்றமே அடைஞ்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய கடின உழைப்பு தான். அதனால் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் கூட அவங்களுடைய கடின உழைப்பு இந்தியாவோட முன்னேற்றத்துக்கு அமையிற மாதிரி அவங்க பார்த்துக்கணும் அப்படின்றாரு. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவர் விடுதலை போராட்ட வீரர்களெல்லாம் ராஷ்டிரபதி பவனில் சந்திச்சுதாவும் அவர் சொல்கிறாரு, ஒவ்வொருத்தவங்களோட தியாகத்தால் தான் நம்ம இன்றைக்கி சுதந்திர இந்தியாவில் வாழறோம். அதாவது இந்தியா 1857 அந்த மாதிரி சமயத்தில் தான் விடுதலை போராட்டத்தில் குதிச்சுது. கிட்டத்தட்ட 90 வருஷம் கடினமாக அவங்க போராட வேண்டியிருந்தது. நிறைய பேர் அவங்க உயிரை கூட தியாகம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு விடுதலை கிடச்சிது. இதை பற்றி அவர் யோசிக்கும் போது அவர் மனசில் 2 எண்ணம் வந்ததுன்றாரு. ஒன்று இவங்களுடைய தியாகத்தால் தான் நமக்கு விடுதலை கிடச்சிது, அதில் சந்தேகமே இல்லை. இன்னொன்று என்னென்னா, இந்த விடுதலை போராட்டம் தான் இந்தியாவில் பல லீடர்ஸை உருவாக்குச்சு அப்படின்றாரு. அது அந்த லீடர்ஸ் ஒரே துறையில் இல்லாமல் பாலிடிக்ஸ், எக்கனாமிக்ஸ், இண்டஸ்ட்ரி, சயின்ஸ், ஆர்ட்ஸ், கல்ச்சர்னு சொல்லிட்டு வெவ்வேறு துறையில் ஒரு தலைவர்கள் உருவாகிறதுக்கு இந்த விடுதலை போராட்டம் தான் காரணம் அப்படின்றாரு. அது மாத்திரம் இல்லாமல் இந்தியா விடுதலை கிடச்சிட்ட அப்புறம் ஒவ்வொரு துறையிலையும் அது உலக அளவில் சாதனை படைக்கிற அளவுக்கு முன்னேறி இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது இன்னும் முன்னேற்றத்துக்கு இருந்தாலும் நம்ம பெரிய முன்னேற்றத்தை சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் அடைஞ்சிருக்கோம் அப்படின்றாரு. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டு உட்காந்துடக்கூடாது. ஏன்னா இந்தியா இப்போ ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி, அதாவது முன்னேறுகின்ற நாடாக தான் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவை ஃபுல்லி டெவலப்ட் கண்ட்ரி, அதாவது முன்னேறிய நாடுகளோட வரிசையில் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு எல்லா துறைகளையும் நம்ம பெரிய அளவில் சாதனைகளை படைக்கணும். அதே சமயத்தில் துறைகளை சாதனை படைக்கிறதுல இருக்கிற அதே கவனம் இந்தியாவில் சில விஷயங்கள் இருக்குது, அதுக்கு நம்ம கவனம் ரொம்ப அவசியன்றாரு. அது என்னன்னா, வறுமை, கல்வியின்மை, அதே சமயத்தில் வேலையின்மை, இதெல்லாம் கூட இருக்குது. அதாவது பாவர்ட்டி, இல்லிட்ரஸி, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, இதையும் நம்ம நீக்கணும். இதுதான் அடிப்படை தேவை மனுஷங்களுக்கு. அதை நம்ம எடுத்துடணும். அதுக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே ஒன்றா பாடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக முடியுன்றாரு. அடுத்தது அவர் காஷ்மீர் இஷ்யூ பற்றி சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவோட ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அது இன்டர்நேஷ்னல் இஷ்யூ கிடையாது, இந்தியன் இஷ்யூ. அதுக்கு இந்தியா கண்டிப்பாக பேச்சுவார்த்தைக்கு தயாராக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய டெரரிசத்தை முதல்ல நிறுத்தணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பேச்சுவார்த்தைக்கே போக முடியும். அதே சமயத்தில் நாட்டுக்குள்ளே என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தண்ணி பஞ்சமோ தண்ணி அதிகமாக இருக்கிறதும் இந்தியாவில் ஒரு பெரிய ப்ராப்ளம். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டர் மிஷின்ற ஒரு விஷயம் தேவை. எதுக்குன்னா, இந்தியாவில் ஒரு பகுதியில் தண்ணி இல்லாமல் எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னா, இன்னொரு இடத்துல வெள்ளத்தால், அதாவது அதிகமான தண்ணியால் கஷ்டப்படுறாங்க. இதை போக்கணுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆறுகளெல்லாம் நம்ம ஒன்றிணைக்கணும். அது செஞ்சோன்னா இந்த ஒரு விஷயத்துலேருந்து இந்தியா தப்பிக்கலாம். அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாருமே ஒரு 3000 வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் வளர்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ வருஷமாக நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருந்திருக்கோம். இந்த ஒத்துமையை நம்ம எதிர்காலத்திலும் கொண்டு போகணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவர் குஜராத் போயிருந்தாராம். அங்கே அவர் சபர்மதி ஆசிரமத்துக்கு போனாராம். சபர்மதி ஆசிரமத்தை காந்திஜி எதுக்காக ஏற்படுத்தினாருன்னா,
மக்கள் வந்து உண்மையை நோக்கி பயணம் செய்யணும். அதே சமயத்தில் வந்து அவங்க மனசுக்குள்ளே ஒரு தைரியமும் வரணும். இதெல்லாம் வந்து காந்தியோட மனசில் இருந்ததுனால தான் அவர் சபர்மதி ஆசிரமத்தை உருவாக்குனார். அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கும் போது தான் அப்துல் கலாம் மனசில் என்ன தோணுச்சுன்னா, இந்தியாவே சேர்ந்து ஒன்றா இருந்து பாடுபட்டதுனால தான் நமக்கு சுதந்திரம் கிடச்சிது. அந்த சமயத்தில் மக்கள் வந்து அவங்களுடைய தன்னலத்தை பார்க்கல, சுயநலத்தை பார்க்கல, தங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே நினைக்கல. நாட்டுக்காக முன் வந்தாங்க, தியாகம் செஞ்சாங்க, உயிர் தியாகமே செஞ்சாங்க. அப்படிப்பட்ட நாட்டில் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் களைஞ்சி எடுக்கிறது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதனால் மக்கள் வந்து அவங்க மனசால், அதாவது யூனிட்டி ஆஃப் மைண்ட்ஸ், அது மட்டும் வந்துடுச்சுன்னா, அவங்க மனசெல்லாம் ஒன்று பட்டுடுச்சுன்னா இந்தியாவோட ஃப்யூச்சரே எங்கேயோ போயிடும் அப்படின்றாரு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம ரோல் மாடல்ஸை கொடுக்கணும். ரோல் மாடல்ஸ்னால் அவங்களுக்கு முன்னோடிகள், அவங்கள பார்த்து அவங்கள மாதிரி வரணும்னு ஆசைப்படுற அளவுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம ரோல் மாடல்ஸ் தரணும். அதுக்கு யார் முதல்ல ரோல் மாடல் ஆகணும்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் பசங்க வந்து பார்க்கக்கூடிய ஆசிரியர்களும் அவங்களுக்கு ரோல் மாடல்ஸாக இருக்கணும். அதே சமயத்தில் தேசிய அளவில் அவங்களுக்கு ரோல் மாடல்ஸ் யார் இருக்கணும்னா, தேச தலைவர்கள், அதாவது பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்பிஸும் லெஜிஸ்லேட்டர்ஸும், அதாவது அரசியல் சட்டங்களை உருவாக்கக்கூடியவங்களும் வந்து அவங்களுக்கு ரோல் மாடல்ஸாக இருக்கணும். அவங்கள பார்க்கும்போது சின்ன குழந்தைங்களுக்கும் எதிர்காலத்தில் நம்ம வந்து இவங்கள மாதிரி வரணும் அப்படின்றது இருக்கணும். அந்த தலைவர்களும் இந்தியாவை ஒரு டெவலப்ட் கண்ட்ரியாக ஆக்கிறதுக்கு என்ன செய்யணும், டெவலப் கண்ட்ரி ஆகிட்ட அப்புறம் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்றத பற்றிய திட்டங்களை பற்றி பசங்களுக்கு விவரித்து சொல்லணும். அப்போ தான் பசங்களுக்குள்ளேயும் ஒரு மோட்டிவேஷன் வரும். இதெல்லாம் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு டெவலப்ட் கண்ட்ரி ஆகிறதுக்கு, அதாவது ஒரு முன்னேற்றிய நாடாகிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயமே இல்லை அப்படின்றாரு. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு மக்கள் எல்லாம் ஒரு சத்தியம் பண்ணணும். அதாவது நாடு தான் எங்களுக்கு முக்கியம், தன்னலமோ இல்லை ஒரு எந்த கட்சியோ இல்லை அவங்க ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் சார்ந்திருந்தாங்களோ அதுவோ முக்கியம் இல்லை. அது முக்கியம்தான், ஆனால் அதை விட முக்கியம் தேசம் அப்படின்ற ஒரு சத்தியத்தை அவங்க மனசுக்குள்ளே எடுத்துட்டாங்கன்னா இந்தியாவை வல்லரசு ஆகிறது ஒரு கஷ்டமான விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி அவரோட பேச்சோட முடிச்சிருக்காரு. இதுதான் அவருடைய பேச்சோட ஒரு சாராம்சம். உங்களுக்கும் இதை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.